என் ஆபீஸ் முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க, காணவில்லை. நானும் அவசியம் என்னடா என் ஆபீஸ் முன்னாடி காண. ஸோ இவர் ஆன்மீகத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக போயிடுவாருன்னு ஏதோ நினச்சிட்டாங்க போல் இருக்கு. எந்த மண்ணில் பிறந்த புள்ளடா நான் வடிவேல் பற்றி நான் பேசுறது காமெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாருன்னா யாரோட பையன்டா? டிஆர் பையன் இப்படி பேசுறாரு. கார்த்தி, நீ விஷால் பின்னாடி நின்றுகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பேசுற. விஷால முன்னாடி விடுற பாவம், அவன் திட்டு வாங்குற எல்லாருக்கிட்டையும். எனக்கு புதுசாவோட கெட்டவன்னு சொல்ல போறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு சொல்லிட்டீங்களா? இங்க வந்து ஃபேன்ஸோ வேடிக்கை பார்க்கறவங்க இருந்தாலும் உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இங்க வந்திருக்கிறாங்க. இது சரத்குமார் அணி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதுவரைக்கும் கெஞ்சி பார்த்துட்டேன், நல்லா பேசி பார்த்துட்டேன். எல்லாரும் வீட்டுக்கு போய் ஏன்ன சண்டை போடுறீங்க, எதுக்கு என்னை பார்த்து ஓடுறாங்க எல்லாரும், எதுக்கு ஓடுறீங்கப்பா? நான் கார்த்திக் கிட்ட கேட்டேன், பா நீ எவ்வளவு நாள் ஓட போற, வா பேசு அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போனவங்க இன்னும் வரல. விஷால் இங்க அனைவரும் சொல்லிவிட்டாங்க. மறுபடியும் நான் விஷால் ரெட்டின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. நான் ஜாதி பத்தி பேசல. நீ சமீரா ரெட்டி எப்படிப்பா கூப்பிடுவ? நான் அந்த வகையில் அவர் அப்பா பேர் தான் சொன்னேன். நான் விஷால் ராஜா நான் சொன்னேன். விஷால் ரெட்டி உங்க அப்பா பேரு ஜிகே ரெட்டிப்பா. நான் அதே மாதிரி கார்த்தி சிவகுமார் அப்படின்னு சொன்னேன். உங்க அப்பா பேரை மரியாதையா கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி செல்வமணி அவர்களே ரொம்ப நன்றி, சேரன் அவர்களே ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் பேசியாச்சுங்க. அடப்பா, என்ன ஒரு வீட்டுல சண்டை நடந்தா கூப்பிட மாட்டோமா? ஆனா இதுல என்ன ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, யாருக்குமே அந்த அணியில இருக்கிறவங்களுக்கு புரியல. எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. விஷால கேட்டா எனக்கு எம்ஜிஆர் கட்டணும்னா வேணும் அப்படிங்கிறாரு. அவர் கட்டலப்பா, நடிகர் திலகம் கட்டினாருன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண சொல்றீங்க? கார்த்தி கிட்ட சொல்றேன், அக்கா நீங்க பேசாதீங்க அக்கா, 100 சதுரடி கூட அங்க கிடையாது. யோ 2500 போட்டிருக்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. எல்லாரும் மாறி பேசுறீங்க. வடிவேல் பத்தி நான் பேசுறது இல்லைங்க, அவர் பாவம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர் கடைசியா சந்திச்சது வந்து ஒரு விமானத்துல. அப்ப என் கணவர் ஒரு படத்துக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப என் சின்ன பையன் ராகுல், அவனுக்கு வடிவேல் நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நீங்க டேடி கூட நீங்க நடிக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன்னு அவர் நடிச்ச அந்த அரசியல்ல இருக்கிறவங்க கூட அவர் நடிக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமா? யாரு இன்னைக்கு எங்க இருக்காங்க, நீ எங்க இருக்க? என் ஆபீஸ் முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க, காணவில்லை. நானும் அவசியம் என்னடா என் ஆபீஸ் முன்னாடி காண. வடிவேலோட போஸ்டர் போட்டிருந்தாங்க, ரொம்ப தமாஷா இருந்தது. ஆனா இது தமாஷ் பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா 2 மாசமா என் கணவரை நான் நேரடியாக நான் பார்க்கறதுனால சொல்றேன், அவர் படுற வேதனை இருக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறேங்க. இன்னைக்கு சரத்குமார்ங்கிற ஒரு நபரை பத்தி அவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. அவர் மேல நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவரும் இங்க வந்திருக்காங்க. வர முடியாத நிறைய பேர் இருக்காங்க, படப்பிடிப்புல இருக்காங்க. ஆனா போன் மூலமாக எனக்கு சொல்றாங்க, ஐயோ நாங்க சரத் சருக்காக. நான் சொன்ன உண்மைக்காக வாங்க. நீங்க எனக்கு ஆதரவு எல்லாம் சொல்லாதீங்க, உண்மைக்காக வாங்க. நாங்க சரத் சாருக்காக வருவோம். நான் அதுக்காக நான் சிம்பு கிட்ட சொன்னேன், தமிழண்டா என் கணவரை பார்த்து நீ தமிழனான்னு நீ கேப்பியா? ஏங்க சத்யராஜ் சார் வந்து கமிட்டியில இருந்திருக்காரு, எவ்வளவு பேர் சூர்யா கமிட்டியில இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்காதது எனக்கு வாகை சந்திரசேகர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, இவ்வளவு வருஷமா நாங்க இருந்திருக்கேன், அங்க ஊழல் அப்படிங்கிறது. அவர் யாருங்க? நடிகனாக குரல் கொடுக்கிறாரு, நண்பனாக குரல் கொடுக்கிறாரு. நான் கேட்டேனே, ஏங்க இந்த நடிகர்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்க? எல்லாம் அப்படியே வீராப்பா, இங்க இருந்து கேமரா போகுது, மேல இருந்து வருது, அடியில இருந்து வருது, எல்லாம் வந்து நிக்கிறீங்க. நான் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கேங்க. நான் ஒரு ஷூட்டிங் போனா நான் தைரியமா சரத்குமார் இருந்தா போவேன். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நான் ஃபர்ஸ்ட் அங்க வந்து அப்படி நிப்பாரு.
என்ன அப்படிம்பாரு. விஜயகாந்த் வந்து நிற்பாரு, பிரபு வந்து நிற்பாரு. இந்த மாதிரி சில பேருங்க உண்மையிலே ஒரு பெண்களை வந்து அவமரியாதையா யாராவது பேசுறாங்கன்னா வந்தாங்க நின்று முதல்ல அங்க போ, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தைரியமான இவங்களோட எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். ஆனா சிம்புவை பார்த்து நான் உண்மையிலே பயங்கரமா பேசுறாங்க. எனக்கு ஷாக்கு, என்ன சிம்பு அப்படின்னா வருதுங்க, ஃப்ளோல வருதுங்க. நான் வந்து உங்களை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, என் கணவருக்கு ஓட்டு போட நான் கேட்கல. நியாயத்துக்காக குரல் கொடுங்க. நியாயம் எங்க இருக்கிறதோ அந்த பக்கம் வந்து நீங்க பேசுங்க. அந்த காலத்துல ஒரு 2 நடிகர்கள் அடுத்து ஒரு பிரச்சனை இருந்ததா 57ல. அப்ப கலைவாணர் அவர்கள் வந்து சொன்னாராம், எதுக்குப்பா சண்டை போடுறீங்க, சினிமாக்காரங்கனாலே நம்மளை பார்த்து திட்டுறாங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறான் அசிங்கமா போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டாரு. அப்போ ஒரு நடிகர் அப்படி இருந்திருக்காரு. எங்கயா அவங்க ஆட்சி அவர்கள் போல ஒரு நடிகை வருவாங்களா சொல்லுங்க, நீங்க வருவாங்களா? 11 மணிக்கு எங்களுக்கு போன் வந்தோட 11:30 மணிக்கு நாங்க 2 பேரும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வீட்டுக்கு வரும். வந்து 4:30 மணி வரைக்கும் அவர் எல்லா ஏற்பாடுகளை பண்ணிட்டு அவரும் விஜயகுமார் அண்ணனும் இருந்தாங்க. நாங்க அந்த வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப சங்கடமா இருந்தது. அடுத்த நாள் காலையில நாங்க வரோம். மறுபடியும் வந்தா அந்த அணியில இருக்கிறவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து வாக்கு சேகரிக்கிறாங்க. எனக்கு அசிங்கமாக இருந்தது. அங்க உட்கார்ந்து அப்படியே எனக்கு வேதனை தாங்கல. என்னடா எல்லாரும் உட்கார்ந்துட்டு எங்க உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு போன் பண்ண, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்ன இது மனோரமா ஆட்சி? எவ்வளவு ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் கூட எவ்வளவு ஒரு உன்னதமான உணர்வு வந்து அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஒரு சாதாரண பெண்ணாக, ஒரு தாயாக, எங்களோட எல்லாம் ஒரு அக்காவாக, தங்கையாக எல்லாரும் கூட எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு தான் சினிமாவை வெறுத்தேங்க. இது உண்மை. நான் என் வீட்டுல வந்து சொன்னேன் அவர்கிட்ட, இதுக்கு மேல சினிமா வேண்டாம். அவர் சிரிச்சாரு, நீ எல்லாம் எங்க போற அப்படின்னு. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், எம்.ஆர். ராதாவுக்கு பிறந்தவங்கிற தைரியத்துல சொல்றேன், ஒரு திமிரில சொல்றேன். எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்கோங்க, இங்க இருக்க சினிமாவில. யாருக்கு நீங்க சொல்லுவீங்க? ராஜ் கபூர் குடும்பம் நார்த்ல இருக்கு, சவுத்ல எம்.ஆர். ராதா குடும்பத்துல தான் இவ்வளவு பேர் இருக்கிறோம். பேர் சொல்லக்கூடிய அளவுல என்னமோ குடும்பம் நிக்கிறாங்க, குடும்பம்ங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நடிகர் சங்க மெம்பர் ராதா ரவி அண்ணன் அவர்கள், அதற்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ராம்கி, அதுக்கப்புறம் நிரோஷா, கடைசி உறுப்பினராக சேர்ந்தவர் தான் சரத்குமார் அவர்கள். என்ன குறை சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க ஏது தைரியமா இருந்தா, என்ன விஷயமா இருந்தாலும் நாங்க நடுவுல வந்து நின்னு சண்டை போடுவோம். நீ வருவியா? கார்த்தி, நீ விஷால் பின்னாடி நின்னுகிட்டு ஒளிச்சுக்கிட்டு பேசுற, விஷால முன்னாடி விடுற. பாவம், அவன் திட்டு வாங்குற எல்லார்கிட்டயும். வா முன்னாடி வா. நாசர் பாவம் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் பாதி தான் பேசுவார். ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா பாதி தான் பேசுவார், மீதி நான் புரிஞ்சுக்கணும். நானே சொல்லுவேன், நான் ஒரு அன்பா கூப்பிடுவேன், தயவு செஞ்சு தப்பான யோ ஏன் எங்களை இம்சப்படுத்துறப்பா, சும்மா இருப்பா அப்படின்பேன். இல்ல, அவருக்கு கொஞ்சம் கம்யூனிசம் தாட்ஸ் ரொம்ப அதிகம். எது இருக்குதோ அதை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு தன்மை உள்ளவர். அவர் தலைமையில இந்த அணியின சொல்லல, எல்லாரும் விஷால முன்னாடி தள்ளிவிட்டு, அந்த பையன் பாவம், ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் நான் அடிச்சு சொல்றேன், ஒண்ணுமே தெரியாது. அவன் ஹீரோ ஆயிட்டான். இப்போ ஒரு 3 படம் ஓடல. இப்ப என்ன போச்சு, இப்ப கெத்தாயிடுச்சு. இதை விட்டோம்னா நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. பொய்ய சொல்லிட்டோம், இவங்க எல்லாம் நம்பிட்டாங்க. யாரும் கூட இங்க கிரிக்கெட் ஆட வரல, யாரும் நடிகர் சங்க பிரச்சனையை பேச வந்திருக்கோம். ஒரு கிரிக்கெட் அணி, அதுவும் இவர் பண்ண தப்பு, அதை ஆரம்பிச்சு விட்டாரு. அப்ப ரவி அண்ணன் சொன்னாரு, அப்பா அறிவில்லாம பேசாதீங்க, இதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாரு. நோ, எல்லாரும் குடும்பமா இருக்கணும், எல்லாரும் வந்தோம், கிரிக்கெட் ஆடணும், பிக்னிக் போனோம். பிக்னிக்கா போறோங்க? தெரியும், சிவகுமார் அண்ணன் தெரியும், சத்யராஜ் தெரியும். தெரிஞ்சவங்க இப்படி பண்ண போகும்போது உண்மையிலே வழி. உண்மையிலே அவர் அந்த 2 மாசம் அவர் மன உளைச்சல் எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே காட்டிக்க மாட்டாரு, வெளியே சொல்ல மாட்டாரு. நானும் இல்லைங்க, இட்ஸ் ஓகே, வில் ஃபேஸ் இட். ஃபர்ஸ்ட் சரி நல்லா பேசுவோம், சரி இது போயா என்ன உங்ககிட்ட சமாதானம், ஜெயிக்கிறோம். இன்னைக்கு போஸ்டல் ஓட்டுல நான் தைரியமா சொல்றேன், 650 ஓட்டு சரத்குமார் அணிக்கு
கிட்ட நான் பேசியிருக்கேன். எல்லாரும் என்ன பேசும்போது வணக்கங்க, நான் ராதிகா சார். அம்மா நீ கவலைப்படாதம்மா, ரவி அண்ணன் எனக்கு கவலை பண்ணியிருக்காருமா, சரத்குமார் எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எனக்கு சந்தோஷமா இருந்தது. சாதாரண மக்களுக்கு உள்ள இருக்கிற நன்றி உணர்வு ஏன்பா இந்த நடிகர்களுக்கு இல்ல? பட் பரவாயில்ல, நன்றி மறந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நாங்க இங்க எல்லாரும் வந்திருக்கோம். நான் இன்னும் ஒற்றுமையை தான் விரும்புகிறேன். ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும். இந்த மாதிரி 10 பேர் முன்னாடி உங்களோட திட்ட விடாதீங்கப்பா, அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன திட்ட தெரியாதா? ரவி அண்ணனை விட அவர் தான் நிறைய ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்காரு. I have not seen a wonderful person like you. பார்க்கதான் அப்படி இருப்பாரு, ஆனா உள்ள he wants to genuinely எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு அவர் நினைக்கிறார். இதை நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. நாடக நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க எவ்வளோ பேர். ஒரு மேடை ஏறும்போது மேடையை தொட்டு கும்பிட்டு உள்ள போறோம். நாடக நடிகர்கள் அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ சாமி கும்பிட்டுட்டு தான் உள்ள போறாங்க, தெய்வமா மதிக்கிறாங்க. மேக்கப் போட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அவ்வளோ மரியாதை. இந்த தொழிலுக்கு அவ்வளோ மரியாதை நீங்க கொடுக்குறீங்க. நடிக்கிறவங்க நீங்க ஒரு மூத்த நடிகர் இல்லையா? ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் இல்லையா? சரத்குமார் ஒரு சீனியர் ஆக்டர் இல்லையா? நீங்க அந்த கிரிக்கெட் டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் நடித்த படங்களை விட வெற்றி படங்கள் அவர் கொடுத்திருக்காரு. அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டமா, இந்த அசிங்கமா? நான் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இனிமேல் அது நீங்க ஜெயிக்க போறது இல்லை, அது உறுதி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த சினிமா உலகத்தை இந்த மாதிரி பிளவுபடுத்தி பார்க்காதீங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து அவ்வளோ அழகா சொன்னாங்க, செல்வமணி அவர்கள் அவ்வளோ அழகா சொன்னாரு. அவங்க டைரக்டர்ஸ் எங்கேயோ ஒர்க் பண்ணாங்க, நாங்கள் நடிகர். அன்னைக்கு நான் மனோரமா ஆட்சி அன்னைக்கு அவங்க இறந்தப்ப அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை பார்த்து அப்படியே இப்படி போறாங்க அப்படி போறாங்க, பேசுறதுக்கு ஆசை, ஆனா இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோட மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம். இந்த மாதிரி நிலைமை இனிமே வரக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அவங்கள மாதிரி அவங்க நிழல்ல ஒரு சின்ன இடம் கூட அவங்களால பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நடிகையின் ஒரு இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. மரியாதை செலுத்துவது இடத்துல நீங்க மரியாதை கொடுத்த நடிகை. அடுத்தவங்களை பார்த்து கத்துங்க. நான் எல்லாமே தெரிஞ்சு நான் சினிமா உலகத்துக்கு வரலைங்க. எனக்கு ஒரு டைலாக் சொல்ல கூட எனக்கு தெரியாது. அங்கிருந்து கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நான் சினிமால அப்படி வளர்த்துருக்காங்க. எல்லாருமே நான் தப்பு பண்ண இல்லைங்க ராதிகா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை தட்டி கொடுத்து அழைத்து சென்ற இந்த சினிமா உலகம் தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி சண்டை போட்ட சினிமா உலகம் நான் இந்த 36 வருஷத்துல நான் பார்க்கவில்லை. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த அணியை நம்பி இங்க வந்திருக்கீங்க. இந்த அணி உங்களுக்காக பாடுபடும், உங்க நலத்துக்காக பாடுபடும். இருந்தாலும் நீங்க எல்லாம் உங்க சங்கத்துல இருக்கிறவங்க உங்க பிரச்சனை தெரியும், அது இங்க சொல்றதுக்கு கரெக்டான ஆளுங்க போட்டிருக்கீங்க. அவங்க அதை கொண்டு வந்து ஒரு கமிட்டியில உட்கார சொல்ல போகும்போது அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயத்துக்கு நீங்க அந்த 29 பேருக்கு கரெக்டா வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதி. இருந்தாலும் அது இன்னும் உறுதிப்படுத்த நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை சரத்குமார் அணி அவர்களுக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் என்று கோரி விடைபெறுகிறேன். பொதுவாக இந்த மைக்கை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நம்ம வேற இந்த உண்மையை பேசி பேசி ரொம்ப பிரச்சனையாக வேற வருது. நடுவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள், ஒரு மனசில் பட்டதை பேசிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாக சரி இந்த ஆன்மீகத்து மேலே ஒரு ஈடுபாடு, கடவுள்னா என்ன, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், என்னடா டெய்லி ஓடிட்டு இருக்கோமே, வேலை செய்கிறோம், பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த இறை அருள் அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஈடுபாடோட ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி போயிட்டேன். உடனே சரி முன்ன மாதிரி பேசுறதில்ல, இந்த கோவப்படுறதில்ல, அப்புறம் என்ன சொல்கிறது தான் நிறைய விஷயங்கள் பேசுறதில்ல. அதனால இந்த ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ இவர் ஆன்மீகத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக போயிடுவாருன்னு ஏதோ நினச்சிட்டாங்க போல் இருக்கு. எந்த மண்ணில் பிறந்த புள்ளடா நான் என்ன ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாருன்னா யாரோட பையன்டா? டிஆர் பையன் இப்படி பேசுகிறாரு. காமெடியாக இருக்குது, என்ன இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு. இதில் வேற எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி
இல்லை சார், எல்லா மற்ற நடிகர்களும் வந்து எதுவுமே இதை பற்றி கமெண்ட் பண்ணாமல் கையை கட்டிட்டு சாஃப்டாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசி உங்களை மட்டும் கெட்டவன்னு சொல்ல போகிறாங்க? டேய், நீங்கள் என்ன புதுசாகடா கெட்டவன்னு சொல்ல போகிறீங்க? இது வரைக்கும் எவ்வளோ சொல்லிட்டீங்களா? என்ன என்னை பற்றி நீங்கள் சொல்லலை, இல்லை புதுசாக என்னமோ இமேஜ் கெட்டு போயிட போகிற மாதிரி உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளோ பெட்ரு. உங்களை மாதிரி நல்லவனாக நடித்து கெட்டவனாக இருக்கிறத விட உண்மையை பேசி கெட்டவன்னு பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னனால, இந்த 3 வருஷம் வந்து நான் படம் பண்ணல. கடைசியாக வாழ் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ பிரச்சனை போச்சு. அப்போ நான் ஒரு பேட்டரியில் இதில் கூட ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன். நான் என்னை விட்டு எல்லாமே போச்சுங்க இந்த 3 வருஷத்தில். ஆனால் ஒரு ரசிகை என்னை விட்டு போகலங்க. தமிழ்நாட்டில் மக்களோட அன்பு என்னை விட்டு போலங்க. நான் 3 வருஷம் கழிச்சு படம் நடிக்கும் போது என் படத்தை வந்து யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்று பேசவே முடியாது. ஆனால் அந்த படம் வாழு படம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும், ஒரு லேட்டாக வந்த படமா இருந்தாலும் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சு அத்தனை பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. எனக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, என்னுடைய அந்த உண்மை தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துது. அதே மாதிரி இந்த அணிகிட்ட அந்த உண்மை இருக்கு. அந்த உண்மைக்காக தான் சிலம்பரசன் நீங்க வந்து இன்னைக்கு நின்று பேசுறேன். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எனக்கு யாரையும் திட்டணும், இல்லை யார் மேலேயும் இல்லை அவருக்கு விஷால் மேலே ஏதோ கோவம் படுறோம். யாரும் விஷால் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நான் அதை தான் சொன்னேன். நான் கார்த்தியா இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், ஏன்னா பர்சனலாக இன்னொருத்தரை திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என்ன அரசியலில் வரணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. இன்னைக்கே சொல்லிடுறேன் நான். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா வந்து உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வழின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய இந்த அணுகுமுறையும் இந்த வழியும், அந்த அணி நடத்துற அந்த வழியும் அந்த அணுகுமுறையும் எனக்கு பிடிக்கல. அதை ஒழுங்கா அழகா நம்ம பேசி நம்ம குடும்பம்னு பேசி தீர்த்துருக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறதுன்றது வெளியில இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சு கேவலப்படுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லையன்ற ஒரு கோவத்துல தான் வந்து நான் அப்படி பேசினேனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, சரத் சாருக்கும் சரி, ராதாரவியனும் சரி, அவரை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து என்னென்ன தப்பா சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க வந்து இன்னைக்கும் நான் இங்க வந்து நான் நிக்கிறேன்னு சொன்னா உண்மையிலேயே அவங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல மனிதர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.